வணக்கம். இந்த நாள் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு அவர் நாட்டில் ஒரு சிறப்பை கொடுத்து ரொம்ப பெருமையாம். என்ன பெருமைன்னா, அவருடைய அரண்மனையில் ஒரு மாமரம் இருக்கான். அதில் இருக்கக்கூடிய மாங்காய், அந்த மாம்பழம் ரொம்ப இனிக்குமா. அந்த பேரரசுலேயே அது மாதிரி மாமரம் கிடையாதான், அந்த மாதிரி மாம்பழம் கிடைக்காது. அந்த பெருமை ரொம்ப அவருக்கு இருந்துச்சான். அப்போது இந்த உலகத்திலே சிறந்த அறிஞர் ஒருத்தர் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு இவருடைய அரண்மனைக்கு வந்தாராம். அவர்கிட்ட இவர் பெரிய அறிஞருங்க, இவர் பெரிய அப்படின்னா அவருடைய புகழெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் இன்னொருத்தர் பெரிய ஆள்னு சொன்னால் பிடிக்காது இல்லையா? இந்த ராஜா கிட்டே போய் இவர் பெரிய அறிஞர்னோன்னா அவனுக்கு பிடிக்கல. அப்போது உடனே அந்த ராஜா சொன்னான்னா, இவர் பெரிய அறிஞர்னா என் தோட்டத்தில் இருக்கிற மாம்பழத்தை புளிக்க வைக்க முடியுமா அப்படின்னாராம். அப்போ அந்த அறிஞர் சொன்னான்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, நான் புளிக்க வச்சிடுறேன். நானும் சரி புளிக்க வைட்டு 3 மாதம் டைம் கொடுத்தார். 3 மாதம் கழித்து அந்த அறிஞர் உங்கள் மரத்தில் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போது சொன்ன மாதிரி புளிக்குதான். இந்த ராஜாவுக்கு ஒரே ஷாக்கு. எப்படா இவ்வளோ காலம் இவ்வளோ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், இதை வச்சு தான் நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த அறிஞர் உண்மையிலே பெரிய ஆள் போட்டிருக்கு, எப்படி புளிக்க வச்சிட்டான்? அவ்வளோ பெரிய அறிஞனா, எப்படி, என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல. அந்த மரத்தை சுற்றி மோசமான விஷயங்களெல்லாம் பயிரிட்டேன். அதில் புளிக்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் பயிரிட்டேன், புளிக்கிற மாதிரி தாவரங்கள்லாம் பயிரிட்டேன். அதெல்லாம் போய் இந்த வேரோட கலந்து இந்த பழமும் புளிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். அதாவது என்னென்னா, இந்த கதையில் என்னென்னா, சுற்றி இருக்கிற சூழல்களால் கூட சிறப்பான ஒன்று கெடுத்துட முடியும். இன்றைக்கி பல மாணவர்கள், பல பிள்ளைகள் கெடுவதற்கு எது காரணம்? என்வாயர்மெண்ட். எந்த சூழலில் நம்ம வாழ்கிறோமோ அந்த சூழல் தான் நம்முடைய குணாதிசயங்களை தீர்மானிக்குங்கிறது ஆய்வுகள் சரியாக நிரூபிச்சிருக்கிற விஷயம். எனவே சுற்றி இருக்கிற தாவரங்களால் நடுவில் இருக்கிற ஒரு மரம் கெட்டு போகுங்கிறது ஒரு கற்பனையான கதையாக இருந்தாலும் கூட, நம்முடைய பிள்ளைகளுடைய சுற்றுச்சூழல், இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் பையன் நல்லா இருக்கான், அவன் வாழுகிற பகுதி, அங்கே பேசுகிற விஷயங்கள், அங்கே அவன் பார்க்குற விஷயங்கள், அங்கே சக மனிதர்கள் நடந்து கொள்ளுகிற விஷயங்கள் தான் சில பள்ளிக்கூடங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது என்ன சார் சொல்ல வரீங்க? சமூகம் சரியில்லை, அதனால தான் ஸ்கூலில் பையன்கிட்ட போனால் இவனை சரிப்படுத்தி சமூகத்துக்கு அனுப்புகிற வேலையை தான் பள்ளி செய்யுது. அதே நேரத்தில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தாக்கம் அவனுக்காக பிள்ளைகள் வளர்க்கிற பெற்றோர்கள் நல்ல நண்பர்களோடு அவன் பழகிறானா, நல்ல சூழலில் அவன் இருக்கிறானா, நல்ல ஆட்டிடியூட் உள்ள பசங்களோட பழகிறானா அப்படிங்கிறத ரொம்ப தீர்மானிக்கணும். அதுதான் அவங்களுடைய குணத்தை, எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விஷயங்கிறத கவனமாக இருக்கணும். சூழலை கூட ஒரு மாற்றுகிற ஆற்றல் உள்ள பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். ஏன்னா ஒரு சூழல் ஒரு மனுஷனை கெடுத்துரும் அப்படிங்கிறது யதார்த்தமான அனுபவபூர்வமான உண்மை. எனவே அதான் கல்வி சூழல். இப்போ பாருங்கள், 10 ஒரு கிளாஸில் படிக்கிற பசங்களோடையே சேர்கிற பையனுக்கு அவனுக்கும் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லையா? ஐயோ எல்லோரும் படிக்கிறாங்க, நம்ம மட்டும் அலோனாக இருக்குமே அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ சூழலை உருவாக்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சூழலை உருவாக்கி கொடுத்துட்டா நம்ம இப்போது நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் எல்லாருக்காகவும் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும்ல. சார் இப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கணும் சார், 4 பேர் இருக்கிற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நடந்துக்கணும்ல. அதே தான் பிள்ளைங்களுக்கும். அப்படியே பிள்ளைகளுடைய சூழலை சரியாக அமைத்து கொடுக்கும்போது அவளுடைய எதிர்காலம் சரியாக அமையும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.